ஏசாயா அதிகாரம் 35 வசனம் 10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய சுயத்தை விட்டு தேவனை சார்ந்திருக்கும் போது நமது வாழ்க்கையில் வனாந்தரமும் வறண்ட நிலமும் எவ்வாறு மலர் தோட்டங்களைப் போல் செழிக்கும் என்பதை ஏசாயா 35 அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. தேவன் தம் மக்களை கைவிட்டு அவர்களின் துக்கத்திற்கு அவர்களை நிரந்தரமாக ஒப்பு கொடுப்பதில்லை. அவர்களுடைய துக்கங்களையெல்லாம் அவர் தீர்ப்பார். அன்பானவர்களை, சிறையிருப்பிலிருந்து திரும்பும் யூதர்களுக்கு அவர் தண்ணீர் கொடுப்பார் என்று ஏசாயா 35:6 தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த குறிப்பு பரிசுத்த ஆவியை பற்றியது. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கும் நம் அனைவரின் இருதயங்களும் கர்த்தருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டுள்ளன. ஏசாயா 35:8 தேவன் தம்முடைய ஜனங்களும் தம்முடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையும் இஸ்ரவேலின் சரித்திரத்தை போல் மாறியுள்ளது. வாக்குத்தத்தம், கீழ்ப்படிதல், நியாய தீர்ப்பு மற்றும் மீட்பின் மூலம் இயக்கப்படும் ஆவிக்குரிய பயணத்தில் பயணிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அருளப்பட்டுள்ளது. நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தால் நம்மை நாமே விடுவிக்க முடியாது. நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போது நம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தவும், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தவும், தடுமாறும் விசுவாசத்தை புதுப்பிக்கவும் வனாந்தர வாழ்க்கையில் நாம் தண்ணீரை பெறுகிறோம். பரிசுத்த ஆவினால் நாம் திடப்படுகிறோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அளிக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்கவும், இந்த வாக்குறுதியுடன் உமது 2ஆம் வருகைக்காக காத்திருக்கவும் தேவன்தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். முடிவில் துவக்கம் காண என் கண்களும் பூரித்து போக, என்னை கொண்டும் செய்வீரென்று ஒரு துவக்கத்தை என்னில் வைத்தீர். உன் செல்வேன் பின்னே வா என்றீர். அழகாய் உம்மோடே பயணம், மேடும் பள்ளமாய் கஷ்டங்கள் வந்தாலும் மெழுகாய் உருகி போகும் அரவணைப்பிலே என் நாளுமே. என் கோலையெல்லாம் துளிர்க்க செய்தீர், என்னையும் தெரிந்தீரே. என் மந்த நாவில் உம் நாவை வைக்க என்னையும் நீர் அறிந்தீரே. என்னோடும் என்றென்றுமாயும் சமூகம் தொடர என்ன செய்தே. முன்னிற்கும் தடையெல்லாம் தோல் போலே கண்டிட என்ன செய்தே. உம்மடியில் காவலும் செல்ல பிள்ளை என்றும் நான்